பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையிலும் கூட ஆண்டவரை துதிக்கும் ஒரு பாக்கியத்தை தந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் ஒரு தெய்வ பிள்ளைக்கு நன்மையை தந்து நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். ஏனெனில் என் வாயை திருப்தியாக்குகிற தேவன். வாயில் எப்படி ஒரு திருப்தி வரும்? ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எந்த ஒரு இருதயத்தில் தேவன் ஒரு திருப்தியை கொடுக்கிறாரோ அந்த திருப்தி அடைந்த அந்த இருதயம் மட்டும்தான் நாவினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் இது என்று நாவினால் ஆமென் வெளியே சொல்லுவார்கள். இருதயத்தின் நிறைவு. அப்போ தேவன் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்றால் வெறும் வார்த்தைகளை வீச அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தலைமுறைகளில் நாம் செய்கிற ஊழியங்களானாலும் அவைகளிலும் தேவன் நன்மையான காரியங்களை செய்யும் போது உள்ளத்தில் ஒரு நிறைவு, ஒரு திருப்தி. ஆண்டவர் இம்மட்டும் இறங்கினார். அந்த திருப்தி, அந்த நன்றி உணர்வு நாவில் வெளிப்படும். நாவினால் பறைசாற்றுவோம். நாவினால் மற்றவர் அநேகருக்கு அது கேட்க ஒரு சாட்சியாய் அல்லது ஆமென் சந்தோஷத்தினால் ஹல்லேலூயா ஆமென் அநேகருக்கு அதை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு விதம்தான் ஆமென் தேவன் சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை, நன்மை உன் வாழ்வை நிரப்பும் போது, உன் இருதயத்தில் திருப்தி வரும்போது, இருதயத்தில் நிறைவு வரும்போது, அது ஆசீர்வாதமான வெளியரங்கமான விதத்தில் நீதான் சொல்ல போகிறாய். ஆண்டவர் பறைசாற்ற போகிறதில்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார் நன்மை. உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரப்போகிறார். உன் குடும்பத்தில் உயர்வை தரப்போகிறார். இது உன் ஆத்துமாவுக்கு ஒரு திருப்தியை, உள்ளத்தில் ஒரு அமைதியை, நிறைவை தரும். அதுதான் ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் எந்த ஒரு ஆத்துமா தேவன் இதை தந்தார் என்று, தேவன் இதை செய்தார் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காய், நன்மைகளுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவது நாவினால் வருகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்முடைய இருதயத்தில் நிறைவை தந்தால் நாவினால் தேவனை மகிமைப்படுத்துவோம், நாவினால் தேவனை புகழுவோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை துதிப்பேன். இந்த காலை வேளையில ஆமென் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கி இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம். அவர் திருப்தி ஆக்குகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக நன்றி. ஆமென். ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் அந்த நிறைவு வரும்போது, ஆமென் தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்ற அந்த உணர்வு, ஆமென் திருப்தி வரும்போது, அது நான் வாயினால் உம்மை துதிக்க, அநேகர் கேட்க தேவனை மகிமைப்படுத்த அது ஏதுவாயிருக்கிறது. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற எல்லா இருதயங்களிலும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன், எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறேன். உள்ளத்தில் நிறைவாய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவரை பாடுவேன் என்று உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த உதவி செய். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே நன்மையினால் நிரப்புகிற தேவனுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உன் வாயை நன்மையினால் நிரப்புகிற தேவன். God bless you. Praise the Lord.